மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வணக்கம். ஐயா, நீங்கள் எங்கள் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கியது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் எங்கள் தமிழக மக்களின் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை அதிகமாக்கி விட்டீர்கள் இந்த பதவியேற்பு விழாவில். அது என்ன என்றால், இதை குறையாக கருத வேண்டாம், என்னுடைய கோரிக்கையாக கருதுகள். தமிழகத்திலே எம்எல்ஏக்கள் நிறைய பேர் பொது பணியிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நான் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்று பதிவிட்டிருக்கின்றேன். அதில் நான் வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் அவர்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்று கூறவில்லை. அவருக்கு அமைச்சர் பதவி தர வேண்டும் என்றும் நான் கூறவில்லை. ஆனால் அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார் ஐயா அவர்கள் பொதுப்பணியிலே கட்சிக்காகவும் பொதுமக்களுக்காகவும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இங்கு தமிழக மக்கள் அறிவார்கள். 8 பட்டி என்பார்கள். இந்த 5 தொகுதிகளும் எம்பி தொகுதிகளுக்கும் விசாரித்தால் எம்எல்ஏ என்றால் நந்தகுமார். ஏன் பெரும்பாலும் வேலூரை கேட்டாலும் யார் எம்எல்ஏ என்றால் நந்தகுமார் தான் என்று சொல்வார், தவிர கார்த்திக் முதலியார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். இந்த முதலியார்கள் வர்க்கத்திற்கு மட்டுமே நீங்கள் பதவிகள் வழங்குமானால் நிச்சயம் ஆட்சியை நாம் தக்க வைக்க முடியாது என்பதை நான் என் மனப்பூர்வமாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இதை பதிவிடுகிறேன். இது தவறு. அமைச்சர் பெருமக்கள் 3 நாள் கூட ஆகவில்லை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வந்து உடனடியாக அவருக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவது உள்நோக்கத்துடன் இருப்பதாக பொதுமக்கள் என் காதுபட பேசிக் கொள்கிறார்கள். ஏன், எனது நண்பர் ஒருவர் ஆம்பூரிலே இருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் வாட்ஸ்அப்பில். ஆனால் அவருக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நீங்கள் தான் அடிக்கடிக்கு யூடியூபில் செய்து கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா என்று. நான் என்ன சொல்வது? இது தவறான ஒரு உதாரணம். அவரை அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு அவரை வெற்றி பெற செய்து அப்பொழுது அவருக்கு அமைச்சர் பதவி நீங்கள் வழங்கியிருக்கலாம். இன்னும் அவர் பெயர் அமலாக்கத்துறையிலே விசாரணையில் இருக்கும் பொழுது அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியது தனிப்பட்ட முறையில் அல்ல, தமிழக மக்களின் முதல்வராக நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். செந்தில் பாலாஜி எனக்கு வேண்டப்படாதவர் அல்ல, கட்சியின் உறுப்பினர், முன்னாள் அமைச்சர். அது வேறு. ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டது வேறு. இது அரசு துறை, இது அரசியல் துறை. எனவே நீங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நல்ல எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுத்து அவர்களிடம் இந்த அமைச்சர் பதவியை இந்த ஓராண்டு காலத்திற்குள் வழங்கியிருந்தால், நந்தகுமாரை போல் எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஆனால் நான் ஒரு குண்டு சட்டியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். எனவே அவருடைய சேவை எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அவர் தொகுதி மக்களுக்கு, தொகுதி குடும்ப பிரச்சனைகளுக்கு, தொகுதி நடைபாதை, சாலைகள், குடிநீர் வசதிகள், போக்குவரத்து, மலைவாழ் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதி. அங்கே ஒரு நல்ல ஒரு திராவிட முன்னேற்ற கட்சியை நல்ல வழிநடத்த செல்லக்கூடிய அவருக்கு ஏன் நீங்கள் வழங்க இருக்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. எனவே நான் கட்சிக்கு விரோதமாகவோ அல்லது கட்சி சம்பந்தப்பட்ட கருத்துக்களையோ நான் தெரிவிக்கவில்லை. பொது கருத்தாக இதை வெளியிடுகிறேன். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்றால் அவரை வெற்றி பெற செய்து அப்போது நீங்கள் அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம். 3 நாட்கள் சிறையிலிருந்து வந்தவரை உடனடியாக அமைச்சர் பதவியில் அமர்ப்பது பொதுமக்களிடையே ஒரு உள்நோக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ஒரு பொருளை கிளம்பியிருக்கிறது. இது நமது கட்சிக்கு உகந்தது அல்ல என்பதை நான் தெளிவுபடுத்துகின்றேன். எனவே இதை மறு ஆய்வு செய்யுங்கள். இப்படிப்பட்ட முடிவுகள் யார் உங்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் நான் நேற்று பதிவிடும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக மட்டுமல்ல அவருடைய மகனும் முதல்வராக வர வேண்டும், அதுவரை எனக்கு ஆயுள் வேண்டும் என்று சொன்னவன் நான். எனவே அந்த முதல்வர் துணை முதல்வரும் பழைய பெரிச்சாலிகள் நமது கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஆலோசனை கேட்டால் நிச்சயம் உருப்பிட மாட்டீர்கள். முதல்வருடைய ஆலோசனை கேளுங்கள் என்றேன். ஆனால் முதல்வருடைய ஆலோசனைப்படி நேற்று நடந்த சம்பவம் மன வருத்தத்தை அளிக்கின்றது என்பதுதான் எனது கருத்து. அனைத்து எம்எல்ஏகளுக்கும் பகிர்ந்து அளியுங்கள். அவர்கள் பதவி காலத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு அமைச்சரவை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரே அமைச்சர் 30 ஆண்டு காலம் பதில் இருப்பது உகந்ததல்ல என்பது எனது கருத்து. நன்றி, வணக்கம்.